கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவான இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா மோர் தென் 30 இயர்ஸாக ஓட்டிகிட்ருக்காங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சர்வீஸ் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ராவல் அட்வைசர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு உத்தரகோச மங்கை, திரு உத்தரகோச மங்கை அப்படிங்கிறது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. திரு உத்தரகோச மங்கைனா சடனாக உங்களுக்கு ஞாபகம் வர்றது சிவபெருமான் தான். ஆமாங்க, கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவான இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த கோயிலேருந்து ஸ்பெஷலான பஸ் விழாக்கு ஸ்டார்ட் ஆகுது, அது வேறு விஷயம். பட் இந்த கோயிலுக்கு வந்து நான் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவன் தான், ராமநாடு டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தவன் தான். பட் இது வரைக்கும் நான் வந்து இந்த கோயிலுக்கு உள்ளே போய் பார்த்தது கிடையாது. ஸோ முதல் தடவை நான் வந்திருக்கேன் இந்த கோயிலுக்கு. ஸோ உள்ளே போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு லைட்டாக சுற்றி பார்த்துட்டு உங்களுக்கு நான் இப்போ இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன். ஸோ மழை வேறு வந்துகிட்ருக்கு லைட்டாக. ஸோ மழை மேகலை பாருங்கள் ரெடியாக வந்துகிட்ருக்கு. இப்போது காலையிலேருந்து மழை பெஞ்சு விட்டு விட்டு போயிட்டுருக்கு. கீழே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. திரு உத்தரகோச மங்கை அப்படிங்கிறது உலகில் முதல் சிவன் கோயிலுங்க. நீங்கள் எங்கேனாலும் செக் பண்ணிக்கங்க. இந்த சிவன் கோயில் தான் முதலாக உலகத்தில் தோணுன்னு சொல்கிறாங்க. நான் சொல்லலை, வரலாறு சொல்லுது. நான் உள்ள நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணாலே தெரியும். அந்தளவுக்கு ஒரு புகழ்மிக்க முக்கியமான ஒரு சைவத்தலம் தான் இந்த திருக்கோயில். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மங்களநாதர், அவர் தான் சிவபெருமான். மங்களநாகி அவங்க தான் பார்வதி அம்மாள். 2 பேரும் இங்கே இருக்காங்க. அந்த கோயிலை பற்றி நிறையா பேசலாம். பட் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதான் வந்து ஃபஸ்ட்டு கோவில் இந்த வேர்ல்டு லார்டு சிவா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நடராஜர் இங்கே இருக்கார். இந்த இது பார்த்திங்கன்னா சிதம்பரத்துக்கு அடுத்து மிகவும் ஃபேமஸான ஒரு திருத்தலம் தான் நடராஜருக்கு. இந்த நடராஜர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வருடத்துக்கு ஒரு முறை தான் வந்து அருள் தருவார். அதுவும் பார்த்திங்கன்னா பச்சை மரத கல்லாலான ஒரு சிலை தான் இங்கே இருக்குது. ஆருத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷம் வந்து அந்த நாளில் தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த நாள் தான் வந்து அருள் புரிவாங்க. அந்த நாள் தான் வந்து வெளில வருவாங்க. அது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு வருஷம் ஃபுல்லாக நடை அடைச்சே இருக்கும். ஸோ இந்த கோயிலை பாருங்கள், நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி புகழ் வாய்ந்த கோயில் அப்படின்ட்டு. ஸோ இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ஒரு இலந்த மரம் இருக்குது. கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவான அந்த இலந்த மரம் இன்னும் ஆக்டிவாக இருக்குது. நான் நேராக பார்த்தேன், நீங்கள் பாருங்கள், அதை இன்னும் செழுமையாக இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தக்க விஷயங்கள். 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படி நினைப்பீங்க. ஆமாங்க, 3000 ஆண்டுக்கு முன்னால் அந்த மரம் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. அது கீழே நடராசர் இருக்கார். அதுபோக பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு அக்னிதீர்த்தம் இருக்குது. அந்த அக்னிதீர்த்தத்தில் வந்து கடல் மீன்கள் தான் வந்து இங்கே இருக்கிறதா.
கடல் மீன்கள் வந்து இங்கே இருக்கான். பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம ட்ராவல் பண்ணுற பஸ்ஸு இப்போ உள்ள நுழைஞ்சிட்ருக்கு. இங்கே பாருங்கள், உத்தரகோசம் மங்கை போட்டு வருதா. ஸோ இந்த பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். பிஆர்சி பாண்டியன் ரோடுவேஸ் மதுரை கார்பரேஷன் வண்டி. டைம் பார்த்திங்கன்னா 9:17 ஓகேங்களா. ஸோ பஸ் இங்கே வந்துருச்சு. இதே நம்ம ட்ராவல் பண்ண வந்து பிராண்ட் நியூ வண்டிங்க. இது பிஆர்சி வண்டி ஓகேங்களா. இது வந்து கும்பகோணம் கார்பரேஷன் கிடையாது, மதுரை கார்பரேஷன் வண்டி, TN 58. ஸோ நம்ம பஸ்ஸு வந்துருச்சு. நம்ம கோயிலோட ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ பார்த்துருப்போம். ஏதோ என்னால் தெரிஞ்ச அளவுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துருப்பேன். டீட்டெயிலாக வேணால் நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து அந்த இதை தர்றேன், உங்களுக்கு போர்டில் கொடுத்துருக்காங்க, அதை பாருங்கள். ஸோ இந்த உத்தரகோசம் மங்கை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரான்மாட்லேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் லொக்கேட்டாக இருக்குது. ஸோ பரமக்குடிலேருந்து நீங்கள் வரலாம். நீங்கள் மதுரை டு ரான்மாட் போனீங்கன்னா நீங்கள் வந்து சத்திரக்குடிங்கிற ஸ்டாப்பில் இறங்கிட்டு எல்லா வண்டி நிற்காது, கேட்டுட்டு இறங்கி அங்கே டவுன் பஸ் இருக்குல்ல. ரான்மாட் போயிட்டுனா உங்களுக்கு அடிக்கடி பஸ் இருக்குது, நிறைய பஸ் வந்துகிட்டு இருக்குது. ஸோ இங்கே வந்துன்னா உங்களுக்கு சிவபெருமான் கோயிலை நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் விசிட் பண்ணலாம். ஃபேமஸான கோயில், முதல் சிவன் கோயில் ஓகேங்களா. ஸோ அந்த கோயில் மிஸ் பண்ணாதீங்க. நானும் மிஸ் பண்ணல, சக்ஸஸ்ஃபுல்லாக சாமி உண்டாச்சு. இப்போது நம்ம பஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாம். பஸ் வந்தாச்சு, பஸ்ஸோட பார்க்கலாம் வாங்க. ஸோ உங்களுக்கு கோயிலுக்கு பக்கத்துலேயே, ஸோ இதான் கோயில். இந்த கோயில் பக்கத்துலேயே தான் உங்களுக்கு பஸ் ஸ்டாப்பு. பஸ்ஸஸ்லாம் ரான்மாட்லேருந்து பரமக்குடிலேருந்து இந்த பக்கம் தான் வருவாங்க. இதான் பஸ் ஸ்டாப்பு, ஆட்டோஸ்லாம் இருக்குது உங்களுக்கு. இதான் நம்ம வண்டி, நம்ம ட்ராவல் பண்ண போகிற வண்டி. இங்கே நிற்கிறாங்களா, அரசு போக்குவரத்து கழகம் மதுரை சேலம் உத்தரகோசமங்கலேருந்து சத்திரக்குடி, பரமக்குடி, மதுரை, திண்டுக்கல் பைபாஸ், கரூர், ஃபைனலாக சேலம் போய் சேருது. TN 58 N2745 பிராண்ட் நியூ பஸ்ஸுங்க. BS6 மதுரை கார்பரேஷன் பிஆர்சி சிப்காட் பிரான்ச். மேஜர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பரமக்குடி தான். ஸோ அங்கே தான் நிறைய பேர் வந்து இந்த பஸ்ஸுக்காண்டி ட்ராவல் பண்ணுவாங்க. இங்கேருந்து கூட கணிசமாக வருவாங்க. கோயிலுக்கு வந்தவங்க, திருப்பி மதுரை போகிறவங்க, சேலம் போகிறவங்க, கரூர் போகிறவங்க. ஸோ இந்த பஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பைபாஸ் சைடு தான். உங்களுக்கு மதுரை மாட்டுத்தாவணி அதை விட்டால் உங்களுக்கு வந்து ஆரப்பாளையம் மட்டும் டைமிங் இருக்குங்க. ஏன்னா இங்கே ஒரு 1.5 hour வந்து இங்கே வெயிட்டிங் இருக்கான். அதை விட்டால் உங்களுக்கு திண்டுக்கல் பைபாஸும் நிற்காது. திண்டுக்கலே போகாது, திண்டுக்கல் பைபாஸும் நிற்காது. ஸ்ட்ரைட்டாகவே வந்து கரூர் போயிடுவாங்க. கரூரை விட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக சேலம் தான். ஸோ உங்களுக்கு இந்த பிரேக் இருக்கு இல்லையா, லஞ்ச் டைம், அதை விட்டால் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாகவே சேலம் போயிடுவாங்க. 8 மணிக்கெலாம் போயிடுவாங்க ஓகேங்களா. இங்கே டைம் பார்த்தீங்கன்னா 10:10 எடுத்துகிட்டு அங்கே 8 o'clockலாம் சேலம் போயிடுவாங்க. அப்புறம் 9:20க்கு அங்கேருந்து கிளம்பி ஃபைனலாக வந்து நம்ம மதுரைக்கு வந்துடுவாங்க. ஏன்னா அவங்க பிரான்ச் அங்கே இருக்குது, சிப்காட்டில் மதுரைக்கு வந்துடுவாங்க. ஸோ ஒரே ஒரு சர்வீஸ் தான். உத்தரகோசம் மங்கை மதுரையிலேருந்து எடுத்து இங்கே வந்துடுவாங்க. இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக சேலத்து வந்து மதுரை 1 to 1 உத்தரகோசை டு பரமக்குடி, மதுரை, நாமக்கல் டோல் சேலம். இப்போது நான் பக்கத்தில் பேப்பர் பார்த்துருக்கும்போது நியூஸ் பாருங்களேன், பார்த்திபனூரில் பஸ் ஸ்டாண்டு ரோடு சேதம், விபத்து அபாயம் போட்டிருக்காங்களா. இந்த ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸு தாங்க. இந்த வண்டி பார்த்தா நம்ம வண்டி தான், நம்ம ட்ராவல் பண்ண போகிற வண்டி தான். இந்த வண்டி தான். இந்த பஸ்ஸு வந்து கிராஸ் ஆகி போயிட்டுருக்கு. ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. TN 58 2745 வண்டி நேற்று போயிருக்கு. நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறோம். உத்தரகோசம் அங்கே பொறுத்த மட்டும் உங்களுக்கு வந்து பஸ் சர்வீஸ் வந்து அடிக்கடி இருக்குங்க. ரான்மாடா கட்டம் இல்லை இந்த பக்கம் சவுத்து, அதாவது தூத்துக்குடி, திருச்செந்தூர், திருநெல்வேலி அந்த பக்கம் கூட உங்களுக்கு பஸ் வந்துட்டுருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டு, அதாவது இந்த ஊர் வழியாக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10-12 கிலோமீட்டர் உங்களுக்கு மிச்சமாகும். ரெகுலர் ரூட்டான ராம்நாட்டிலேருந்து நீங்கள் கீழக்கிற ஏர்வாடி வழியாக போகிறத விட நீங்கள் ராம்நாட்டிலேருந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 12 கிலோமீட்டர் மிச்சமாகும். சைட்டை இதை விட்டால் சிக்கல் போயிடுவாங்க. சிக்கல், சாயல்வாடி அப்படியே நீங்கள் வந்து தூத்துக்குடி போயிடலாம். ஸோ இந்த ரூட்லேயும் ஒரு சில பஸ் ஓடிட்டுருக்கு. டைமிங் தான் ஆனால் ஓகேங்களா. ஸோ அந்த ராம்நாட் டு ஏர்வாடி அந்த கிழக்கு ரூட்டுக்கு மாதிரி கிடையாது. பட் இங்கே வந்து ஒரு KDC ஆப்ரேட் பண்ணுறாங்க, MDC ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பக்கம் பஸ் இருக்குது. நீங்கள் டைம் பார்த்து நீங்கள் திருநெல்வேலியை தூத்துக்குடியை நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ பஸ்ஸோட இன்டீரியர் பாருங்கள். வேலன் சாசிஸ், TVS குளோபல் கோச்சு. நான் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸு வந்து ஏதோ 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிப்பான்னு நினச்சேன். இப்போ ரீசெண்டாக ஒரு 2 மாதம் 3 மாதம் முன்னாடி தான் வந்து பிராண்ட் நியூ பஸ் விட்டுருக்காங்க, புது பஸ் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த பஸ் பார்த்தீங்கன்னா மோர் தான் 30 இயர்ஸாக ஓட்டிகிட்ருக்கான். 30 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சர்வீஸ் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது சம்மந்தமாக இங்கே ஒரு கடை வச்சுருக்காங்க, ஜவுளி கடை. ஸோ அவர் கேட்கலன்னா அவருக்கு ஆரம்ப காலத்துலேருந்து இங்கே இருக்காங்க, அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ எப்போ இந்த பஸ் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆச்சு, எந்த பிரான்ச் இருந்துச்சு அப்படிங்கிற எல்லாமே கேட்கலாம்.
வாங்க. இந்த கோயிலுக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா சரோஜா ஜவுளி ஸ்டோர். ஸோ இவரோட ஓனர் தான் அவர். அண்ணா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். சத்தியமூர்த்தி. நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த பஸ்ஸை ரொம்ப நாளாக ரொம்ப வருஷம் பார்த்துட்ருக்கேன்ட்டு. இல்லை அதாவது பஸ்ஸுனால் இந்த சர்வீஸு இதுக்கு முன்னாடி எத்தனையோ பச்சை கலர் வண்டி, அதுக்கு முன்னாடி பாண்டியன் பிஆர்சின்னு இருக்கும் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த ஊருக்கு முதல்ல எப்போ பஸ்ஸு ஆப்ரேட் பண்ணாங்க மதுரையிலேருந்து முதல்ல ஆப்ரேட் பண்ணது 85-86 ரேஞ்சு 1985. ஸோ மோர் தென் பார்த்தீங்கன்னா ஒரு 35 இயர்ஸ் இருக்கும். முதல்ல வந்த வண்டி வந்து உசிலம்பட்டி டு உத்தரகோசமங்கை. ஓ அப்படி இருந்துச்சு. சரி உசிலை டு உசிலம்பட்டி, உசிலை டு உத்தரகோசமங்கை. நாளடைவில் அப்புறம் மதுரையாக மாற்றினாங்க, அப்புறம் திருப்பூர், அப்புறம் ஈரோடு, இப்போ சேலம். அப்படியா? மதுரையிலேருந்து திருப்பூர் போயிடுச்சு. ஆமாம், திருப்பூர்லேருந்து இப்போ சேலம் ஆயிடுச்சு. ஓ மதுரை பேஸ் பண்ணி மாறிட்டு இருந்துச்சு. ஃபைனலாக வந்து பிராண்ட் நியூ பஸ் கொடுத்துட்டாங்க. இப்போது சேலம் வரைக்கும் போயிட்டுருக்கு. பஸ் அடிக்கடி கிட்டத்தட்ட 3வது அப்பப்போ அந்த காலகட்டத்தில். இப்போதைக்கு இப்போ இந்த வண்டி தான் மஞ்சள் வண்டி. சரி சரி சரி. எப்படி இருக்குது சர்வீஸு? இந்த மக்கள் இப்போ ஒரு 2 வருஷமாக நல்லா இருக்கு. இந்த டிரைவர் இப்போ வந்தாங்க. ஆமாம் ஒரு 2 வருஷமாக இருக்கு, நல்லா இருக்கு. இப்போ இங்கேருந்து சேலம் போகிறதுக்கு ஈஸியாக போயிடலாம். சேலம் கம்ப்ளைண்ட் ஏதாவது சொன்னோம்னாலுமே அதை சரி பண்ணிடுறாங்க. பஸ் ரெகுலர் அவரு தான். அதான் இப்போ வருது. முன்னாடி வந்து வராமல் இருந்துச்சு, வாரத்தில் 4 நாள் வரும், 3 நாள் வரும். இப்போ கரெக்டாக வந்துட்டு இருக்கு. சரி 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 சரி. ரொம்ப நன்றிங்கண்ணா, நன்றி. பார்த்தீங்களா, 1985லேருந்தே சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க உத்தரகோசமங்கை மதுரையிலேருந்து. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டி, அதுக்கப்புறம் மதுரையில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது கூட வந்து திருப்பூர்லாம் போச்சான். திருப்பூர் அதாவது சேலத்தை விட்டுட்டு மதுரையிலேருந்து இங்கே வந்து திருப்பூர் போச்சு. அப்போ அந்த சர்வீஸை கட் பண்ணிவிட்டு சேலத்துக்கு விட்டாங்க. ஸோ ரொம்ப காலமாக அந்த பஸ் போயிட்டுருக்கு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட் நியூ பஸ் தான் ரன் ஆகிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பஸ்ஸு வந்து டைமிங் அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெகுலர் வர மாட்டாங்க, கூட்டம் இல்லைன்னு விட்டுருவாங்களாம். பட் இப்போ இந்த குரு 2 வருஷமாக வந்துட்டு இருக்காங்களா. இவங்க வந்ததுலேருந்து ப்ராப்பராக டயத்துக்கு 9:10 9:00 வந்துடுவாங்க. ஒரு 10:10க்கு ஷார்ப்பாக இங்கே டிபார்ட் ஆகிடுவான். கைஸ், இப்போது இந்த ஊர்லேருந்து உங்களுக்கு ராம்நாடுக்கு அடிக்கடி பஸ் இருக்குது. ஈவன் டவுன் பஸ் கூட இருக்குது. பார்த்தீங்களா, அரண்மனைங்கிறது ராம்நாட்டில் உள்ள ஒரு முக்கியமான லொக்கேஷன். அங்கேருந்து நிறைய டவுன் பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க நிறைய கிராமங்களுக்கு. பட் இது வரைக்கும் நான் இப்போது அந்த கேள்விப்பட்டது என்னென்னா, இந்த போகுது இல்லையா நம்ம பஸ், சேலம் போகுது இல்லையா, இந்த பஸ் வந்து பரமக்குடியிலே தான் போகுது. பரமக்குடிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தானா. இந்த வண்டி விட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே அடுத்த நாள் இந்த வண்டி தானா பார்த்துங்க. அப்புறம் பரமக்குடிக்கு வண்டியே கிடையாது இந்த முக்கியமான உத்தரகோசமங்கையிலேருந்து. ஸோ ஐ தாட் ஏதோ டவுன் பஸ் இருக்குன்னு நினச்சேன். பட் பஸ்ஸே கிடையாதான். ரான்மாடுக்கு இல்லை சாயல்வீடு தூத்துக்குடிக்கு பஸ் இருக்குது, ஆனால் உங்களுக்கு வந்து பரமக்குடி பஸ்ஸே கிடையாது சொல்லி நம்ம சொல்கிறாங்க. ஸோ யாராவது இந்த வீடியோவில் பார்க்குறவங்க இல்லை இந்த ஏரியா உள்ளவங்க முக்கியப்பட்டவங்க தயவுசெய்து ஏதோ ஒரு சர்வீஸ் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. ஏன்னா பரமக்குடி வந்து முக்கியமான ஒரு ராம்நாடுக்கு அடுத்து பெரிய ஒரு பரமக்குடி தான். ஸோ இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 27 கிலோமீட்டர் தான். ஸோ பரமக்குடிக்கு பஸ் விட்டினா மேலும் மதுரைக்கு வந்து இந்த பஸ் போகுது. பட் இதை தாண்டி உங்களுக்கு மதுரைக்கு வண்டி கிடையாது நினைக்கிறேன். அதனால் வந்து ஒரு டவுன் பஸ்ஸாவோ இல்லை ஒரு மதுரைக்கு போகிற பஸ்ஸாவோ இல்லை பரமக்குடி போகிற பஸ்ஸாவோ கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இங்கே கோயிலுக்கு வரவங்களுக்கு நிச்சயமாக வந்து உதவியாக இருக்கும். ஏன்னா அந்த கோயிலுக்கு நிறைய பேர் நிறைய ஊர்லேருந்து வர்றாங்க. நிறைய குஜராத்து காரை பார்த்தேன், ஏபி காரை பார்த்தேன், தமிழ்நாட்டில் எங்கெங்கேயும் வர்றாங்க அந்த காரை பார்த்தேன். ஸோ அதனால் இந்தியா முழுவதும் வந்து இந்த கோயிலுக்கு வர்றாங்க, சிவபெருமான் கோயிலுக்கு. பட் பரமக்குடி பஸ் இல்லாது ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாங்க. ஸோ யாராவது பார்த்தீங்கன்னா தயவுசெய்து இந்த ஊரில் வந்து பரமக்குடிக்கு பஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இப்போது வேலை நடந்துகிட்ருக்கு, பராமரிப்பு வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ April 4 ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேட்டு வந்து November 4. ஸோ கம்மிங் இயர் 2025 April 4 இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்குது. மக்களே டயத்தை பாருங்கள், 10:11க்கு ஷார்ப்பாக நம்ம பஸ் இந்த புகழ்பெற்ற திரு உத்தரகோசமங்கை கோயிலேருந்து கிளம்பிக்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துட்டு இருக்க தான் திரு உத்தரகோசமங்கை கோயில். அண்ணா உங்கள் பேர்? பாலாண்ணே. பாலா. ஊர்? திருமங்கலம். திருமங்கலமா? சரி சரி சரி. நீங்கள் கண்டக்டர் இருக்கீங்க. டிரைவர் நான் பேர் பார்த்தீங்கன்னா கதிரேசன். ஊர் பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டி பக்கத்தில். உத்தரகோசமங்கை பாருங்கள். இந்த பக்கம் விவசாயிங்கள்லாம் வந்து மழை இல்லைங்க, ட்ரையாக இருக்குது. நல்ல பயிர்கள் இருக்குது, ஆனால் மழை பெய்யாமல் அப்படியே இருக்குது. மழை பெஞ்சால் சூப்பராக வந்துடும். கைஸ், நான் டிக்கெட் பேசுகிறேன். டிக்கெட் பார்த்தீங்கன்னா நான் மதுரை வரைக்கும் எடுத்திருக்கேன். மதுரைக்கு டான் எடுக்கலை. டிக்கெட் வந்து மதுரை தான் ஸ்டேஜ் வைஸ் கொடுப்பாங்க.
ஸோ அங்கே வெயிட்டிங் ஹவர்ஸ் இருக்கனால மதுரையிலேருந்து தனியாக டிக்கெட் தான் வாங்கணும். ஸோ மதுரை வரைக்கும் டிக்கெட் ஃபேர் பார்த்திங்கன்னா 100 ரூபா. கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 120 மதுரை வரைக்கும், அங்கேருந்து 240. உத்தரகோசமங்கையிலேருந்து சேலம் வரைக்கும் 360 கிலோமீட்டர். பார்க்க செம்மையாக இருக்குல்ல. 2 பக்கமும் விவசாயம் நடந்துகிட்ருக்கு. ராமநாடு டிஸ்ட்ரிக்ட் தான் பாருங்கள் அது எப்படி இருக்குன்ட்டு. மழை பெஞ்சு விவசாய காலத்தில் அடிச்சிக்கவே முடியாது இந்த ஏரியாக்கள். மழை இல்லை, வெயில் காலத்தில் ரொம்ப ட்ரையாக இருக்கும். களையீடு நடந்துகிட்ருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா மதுரை டு ராம்நாடு NH நேஷனல் ஹைவே. ஸோ இங்கேருந்து தான் நீங்கள் வந்து உள்ளே வரணும். ஸோ இங்கே எல்லா பஸ்ஸும் நிற்காது. ஸோ டவுன் பஸ்ஸு, லோக்கல் பஸ் நிற்கும். இல்லை நீங்கள் சத்தரக்குடியோ பரமக்குடியோ அங்கேருந்து மாறி வரும். பரமக்குடிலேருந்து பஸ் கிடையாது உங்களுக்கு, ராம்நாடு தான் மாறலாம். செம்ம கூட்டம் போகுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டே. தீபாவளிக்கு அடுத்து மண்டே ஒர்க்கிங் டே, 4ஆம் தேதி, 4th நவம்பர். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பரமக்குடி 25, நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டாப்பான சத்திரக்குடி வந்திருக்கோம். உத்தரகோசமங்கை விட்டால் இங்கே தான் ஸ்டாப்பு. கொடுத்த பார்த்தீங்களா, பஸ் இல்லாமல் வளையிற பாவம். எல்லாம் ஸ்பெஷல் விட்டாங்க, பஸ்ஸு டிமாண்டாக இருக்குது. ராம்நாட்லேயே பார்த்தேன், கம்பம் ராமேஸ்வரம் போட்டு போகுது. பாருங்க 10:54 பரமக்குடி. கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் ஆச்சு நம்ம பரமக்குடி ரீச் பண்ணுறதுக்கு. செம்ம கூட்டம். மக்களை பாருங்க. மதுரைக்கு வண்டி இல்லைங்க. பரமக்குடியில் எப்போவுமே 2 வண்டி 3 வண்டி வரிசையாக நிற்கும், பஸ்ஸே இல்லை. தீபாவளி பாருங்க பாருங்க, இங்கே பாருங்க, கூடத்தை பாருங்க, கூடத்தை பாருங்க. அப்பா, அந்த வண்டி அதிகம் ஃபுல்லாகிடுச்சு. இங்கே கூடத்தை பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பரமக்குடி கிளம்புது. இங்கே பாருங்க கூடத்தை. செம்ம கூட்டமாக இருக்குது. பாவம், மதுரைக்கே வண்டி இல்லை. பரமக்குடிலேருந்து மதுரைக்கு வண்டிலாம் என்ன சொல்கிறது, அவ்வளோ வண்டியை ஸ்பெஷல் பண்ணிட்டாங்க. பஸ்ஸே இல்லைங்க. ராமநாட்டு பஸ் இல்லை, பரமக்குடி பஸ் இல்லை. 10 வண்டி ஓடுற இடத்துல 2 வண்டி தான் ஓடுது.
ராமேஸ்வரம் இப்போ நம்ம பார்ட்டும் தாண்டி போயிட்டுருக்கோம். பார்ட் யூனிவர்சிட்டி பண்ணியாச்சு. மானாம்பது நிற்க மாட்டாங்க, மதுரை தான். மானாம்பது நிற்காது, ஏதோ அவங்க தெரியாமல் ஏறிட்டாங்க, அதனால் பைபாஸ் இறக்கி விட்றாங்க. இதுதான் மானாமதுரை பஸ் ஸ்டாண்ட். பன்னெண்டு 2 hours ஆயிடுச்சு கரெக்டாக. விராகனூர் ரிங் ரோடு மதுரை. ரிங் ரோடலாம் நல்லா இப்போ தண்ணி வருது வர வைகாயத்தில். மதுரை பக்கம் நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. பாருங்கள், மழை பெஞ்சிருக்கு. கேரளா வண்டி கொல்லம் போகுது. கோயம்புத்தூர் சாயலோடு இந்தி போகுது. ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் பாருங்கள். கொடைக்கானல் ராமேஸ்வரம் வண்டி. மாடுதான் பஸ் ஸ்டாண்ட். டைம் பாருங்கள், 12:28. ஸோ ஆல்மோஸ்ட் 2 hours 20 minutes ஆகிடுச்சு. போனார் இங்கேருந்து 160, ராமேஸ்வரம் 168. கோரிப்பாளையத்திலிருந்து பெரிய கோரிப்பாளையம். அசாம் மக்களின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்தும் வகையில் அசாம் மொழி வழக்காக 2005ஆம் ஆண்டு புதுதில்லியில் 5வது கூட்டு கமிஷனின் கூட்டம் நடைபெற்றது. இந்த பயணம் 1 லட்சம் பேருக்கு சான்றிதழ். சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள். திண்டுக்கல் இங்கிருந்து 64 கிலோமீட்டர். சொத்துகளுக்கு பத்திரப்பதிவு நல்லா காற்று வருது, தண்ணி போகும், நல்ல ஜில்னஸ் கிடைக்குது. நம்ம மதுரை. டைம் பாருங்க கைஸ், 12:58.
ஸோ ஆல்மோஸ்ட் 3 hours ஆயிடுச்சு. ஒரு 4 நிமிஷம் இருக்குது. கைஸ் கூட்டத்தை பாருங்கள், எல்லாம் கோயம்புத்தூர், திருப்பூர் நிறைய பேர் நிற்கிறாங்க. ஸோ நம்ம பைப்பை எங்கள் வெளியில் இறக்கிவிட்டு ரெஸ்ட் எடுக்க போயிடுவாங்க. முன்னாடி சேல் நிற்கிறாருங்க 1 to 1. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மதுரை ஆரப்பாளையம் வந்துட்டோம். டேங்க் அமுச்சிட்டேன். 1 மணிக்கு வந்தாச்சு. இந்த கேப்பில் நம்ம பஸ் ஸ்டாண்டை பார்த்துருப்பீங்க, ஆரப்பாளையம் எவ்வளோ பிஸியாக இருக்குன்ட்டு. இந்த கேப்பில் வந்து சாப்பிட்டாச்சு, லஞ்ச் எடுத்துகிட்டு நம்ம பஸ்ஸுக்கு வந்தாச்சு. நம்ம கண்டக்டர் தான் கணக்கு பார்த்துட்ருக்காரு. நமக்கு இங்கே ரெஸ்டிங் டைம். இங்கே டைம் பார்த்தீங்கன்னா ஆரப்பாளையம் 3:30. ஸோ இங்கேருந்து 3:30 தான் டிபார்ட் ஆகும் ஆரப்பாளையத்துலேருந்து சேலம் நோக்கி. இதுக்கு மாதிரி நிறைய பஸ்ஸஸ் இருக்குது. எப்போவுமே இந்த வண்டிக்கு டைம் இப்படி தான், ஒரு 2.5 hours இங்கே வந்து பிரேக்கிங் இருக்குது. ஏன்னா இதான் உங்களுக்கு டைம். இதை விட்டால் உங்களுக்கு வந்து சேலம் வரைக்கும் டைமே கிடையாது. சேலத்தில் வந்து கூட உங்களுக்கு வந்து அங்கே ஒரு மணி நேரம் தான் டைம் இங்கே. ஸோ அதை உடனே எடுத்துருவாங்க. 9 வரைக்கும் எடுத்துருவாங்க வண்டி திருப்பி மதுரைக்கு. அதனால் இங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு லஞ்சை முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஆரப்பாளையத்துலேயே போட்டுருவாங்க. 3:30 மணிக்கு நம்ம வண்டி இந்த ஆரப்பாளையத்துலேருந்து டிபார்ட் ஆகும். நம்ம வண்டி 2:30க்கு ஷார்ப்பாக ரெஸ்டிங்லேருந்து எடுத்து இப்போ நம்ம வந்து ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகிறோம். போயிட்டு அங்கே ஒரு பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நிற்கிறேன். பார்த்துக்குறோம் என்னென்னு பார்த்துட்டு 3:30 கிளம்புவாங்க அதை விட்டு. ஒருவேளை கூட்டம் எதிர்பார்க்க இருந்தால் அட்வான்ஸாக கிளம்பிடுவோம். பாருங்க வந்தோடனே பக்கத்தில் கூட்டத்தை பாருங்க, அடிச்சு நொறுக்குறாங்க. பாருங்க உள்ள ஏறுறோம். சேலா 1 to 1 சேலா 1 to 1 சேலா மட்டும் இருக்கீங்க 220. அந்த மஞ்ச வண்டியோடய போயிரு. டைம் பார்த்தீங்கன்னா 3:20 ஆகுது. ஸோ 3:20க்கு மதுரை ஆரப்பாளையத்துலேருந்து நம்ம பஸ் கிளம்பிட்டு இருக்கு. சரியான வெயிலுங்க. 1 மணி நேரம் இங்கே வெயிட் பண்ணோம் ஆரப்பாளையத்தில். செம்ம வெயில். அது நம்ம கோயில் இருக்கனால உட்கார முடியல, வழி இல்லை, உட்காந்தாச்சு. டிக்கெட் வாங்கியாச்சு. மதுரையிலேருந்து சேலம் 220. ஓகேங்களா? ஆல்ரெடி ஒரு 100 ரூபாய்க்கு ஆகணும். இப்போ ஒரு 220. ஸோ 320 ரூபா உத்தரகோசமங்கையிலேருந்து மதுரை வழியாக சேலம் போகிறதுக்கு. இதான் மதுரை ஆடி ஷோரூம். ஆடி மதுரை. இப்போ தான் கொஞ்சம் வெயில் மறையுது. செம்ம வெயில், உட்கார முடியலைங்க இங்கே, அவ்வளோ வெயில். ஹில்ஸை பார்த்தீங்களா, திருமலை ஹில்ஸ். நிறைய பேர் சொல்கிறாங்க, நானும் பல வீடியோ சொல்லியிருக்கேன், இந்த ஹில்ஸ் வந்து வெஸ்டர்ன் கிடையாது, மேற்கு தொடர்ச்சி மலை கிடையாது, கிழக்கு தொடர்ச்சி மலைகள். மேற்கு தொடர்ச்சி மலை இங்கே வராது, அதெல்லாம் ஒட்டச்சத்தை பின்னாடி போயிடும்.
80 வரைக்கும் யூஸ் பண்ணுறாப்புல. 75. திண்டுக்கல் வந்தாச்சு. திண்டுக்கல்லேருந்து நம்ம ரைட் எடுத்து திண்டுக்கல் சிட்டி அப்போ திருச்சி போயிடலாம். நம்ம நேரம் போகிறோம் ஸ்ட்ரைட்டோடு தான் டுவேர்ட்ஸ் கரூர் சேலம். திண்டுக்கல் தாண்டி கரூர் வேடசூர் தாண்டி பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் அழகாக தெரியுது வராங்க. இந்த பக்கம் ஹில்ஸு. அரவக்குறிச்சி டோல். டோலை திறந்து கொடுப்போம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அரவக்குறிச்சி டோல் இருக்கு இல்லையா, டோல் பக்கத்தில் ஒரு ஸ்மால் டீ பிரேக்கு ஹோட்டல் ஹரிபவன் பண்ணியிருக்காங்க. ஜேர்னி பார்த்துருப்பீங்க. செம்மையாக வந்துட்டுருக்கோம். அண்ணன் சூப்பராக ஓட்டிகிட்ருக்காரு. 80 மேக்ஸிமம் வர வந்துட்டுருக்காரு. 70, 75, 77. இங்கேயுமே நம்ம நிற்கலை. மதுரை விட்டா அருமையாக வந்துட்டுருக்கோம். ஸோ கரூர் மட்டும் போவாங்க. ஏன்னா கரூர் டிக்கெட் கொஞ்சம் நம்ம கம்மி. ஒரு 7 டிக்கெட் வந்து வேக்கண்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து கரூர் 3 டிக்கெட் ஏற்றிருக்காங்களாம். அதே மாதிரி டிக்கெட் ஏதாவது கரூரில் இருந்துச்சுன்னா கூட அகைன் ஏற்றுவாங்க. கரூர் விட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஸ்டாப்பிங் இருக்காது. மேபி நாமக்கல் டோல் இருக்கலாம். மேபி எக்ஸாக்டாக தெரில. அதை விட்டால் சேலம் தான். ஸோ இவங்க வந்து 8:30 போயாகணும். அதனால் கண்டிப்பாக போயிடுவாங்க. ஏன்னா அதுக்கு பிறகு வந்து 1 ஹவர் தான் பிரேக் இருக்கும். அப்புறம் 9:30 அகைன் ஸ்டார்ட் பண்ணணும் சேலத்துலேருந்து மதுரை நோக்கி. நமக்கு முன்னாடி இந்த பஸ்லாம் இப்போ தான் கிளம்புறாங்க. டீ சாப்பிட்லாம். டீ ஓகே தான். 20 ரூபா டீ. திண்டுக்கல் கரூர் டோல் பிளாசா. அரவக்குறிச்சி டோல்கேட். அமராவதி ஆறு பாருங்க. அமராவதி ரிவர். இப்போல்லாம் தண்ணி எல்லா இடத்துலையும் வருது. வைகையில் பார்த்தோம், அமராவதி ரிவர் பார்த்தோம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கரூர் உள்ளே போகிறோம். நம்ம கொஞ்சம் இறக்கம் இருக்குது. அதனால் உள்ளே போயிட்டு தான் திரும்பி வருவோம். இங்கேருந்து எக்ஸாக்டாக 100 கிலோமீட்டர் சேலம். கைஸ் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர், ஈரோடு போகிறது. லாஸ்ட் டைம் போயிருந்தோம் இந்த ரோட்டில். மங்களூர்
இப்போ கரூருக்குள்ளே போகிறோம். மதுரை வண்டி, சேலம் வண்டி. நேராக போனால் நம்ம திருச்சி போயிடலாம். நம்ம நிறைய இடம் போயிருக்கோம். 6-4 கரூர் ஃபஸ்ட்டு 6-4 டைம் 6 மணிக்கு கரூர் திருச்சி பாண்டிச்சேரி. செம்ம கூட்டமாக இருக்குது. நான் தீபாவளியோடைய ஃபீவர்னு முடியல இருக்குது. தீபாவளி கூட்டம் அப்படியே இருக்குது. நேற்று எப்படியோ அதே மாதிரி இருக்குது. கரூர்லாம் இறங்கிக்கணேன். இறங்குமா சேலம் மட்டும் சேலம் மட்டும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏறிட்டாங்க. பாருங்கள், ஃபுல்லாகவே அதிகமான பேர் ஏறிட்டாங்க. வெயிட் பண்ணிட்டு பஸ்ஸு 1 to 1க்கு ஸ்டாண்டிங் தான். இதை விட்டால் நாமக்கல் டோலில் நிற்பாங்க, அதை விட்டால் சேலம் தான். கைஸ் இப்போ ரீச் பண்ணி இடம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் டோல். இங்கே கொஞ்சம் நிறைய பேர் இறங்கினாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா க்ரௌடாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய பேர் பிளாக் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு உட்காருனாங்க முன்னாடி. ஸோ அதனால் நம்ம பார்க்க முடியல. 6:55 நாமக்கல் டோல். கீழே இறங்கினா அவங்க வந்துடும். சேலம் இங்கேருந்து 50 கிலோமீட்டர் இருக்குது. நாமக்கல் பைபாஸில் போய்ட்டுருக்கோம். bypass. Seelanpatti bypass, Salem. Vattampady bypass.
டைம் பாருங்கள் மக்களே, 8:10 சேலம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட். நான் அந்த பைய எடுத்து கொடுங்க அண்ணே. சூப்பராக சப்போர்ட் பண்ணீங்க. ரைட்ண்ணே. கடைசி வரைக்கும் உங்களோட ட்ராவல் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களோட. ரைட்ண்ணே. ரொம்ப நன்றி. ஏன்னா உங்களுக்கு தாண்டி சொல்லணும், நீங்கள் சொல்கிற கூட. ஏன்னா உங்களோட இதில் நான் வந்திருக்க முடியும் இதில். ஸோ பாலண்ணே ரொம்ப தேங்க்ஸு. மீண்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? நன்றி நன்றி. ஓகே ஓகே தேங்க்ஸ். இப்போ நம்ம சேலம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். நம்ம வந்து ரெடி ஆகிடுச்சு அடுத்த ட்ரிப்புக்கு. பாருங்களேன், ஆரப்பாளையம் போட்டாங்களா? ஆமாம், 9:30க்கு எடுப்பாங்க ஆரப்பாளையம். அது ஆரப்பாளையம் ட்ரிப்பு முடிச்சுட்டு அவங்க பிரான்ச்சான சிப்கார்டு போயிடுவாங்க. வீடியோ பார்த்துருப்பீங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் ட்ராவல் பண்ணுவோம். 10:10க்கு ஏறணும் உத்தரகோசமங்கையில். இங்கே பார்த்தீங்கன்னா 8:10க்கு இறங்கணும். நம்ம மதுரையிலேருந்து பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் 50 நிமிஷம், கிட்டத்தட்ட 5 மணி நேரம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. ஏன்னா பஸ்ஸில் சூப்பரான பஸ்ஸுங்க, அதெல்லாம் குறை சொல்லக்கூடாது. பஸ்ஸுடைய டைமிங்லாம் ஓகே, ஃபாஸ்ட்டு ஓகே, டைமிங்லாம் ஓகே, அவங்க வந்த பிக்கப்பும் ஓகே, லிமிட்டட் ஸ்டாப்பு. சொல்லிக்கிற மாதிரி மதுரையை தவிர்த்து சொல்லிக்கிற மாதிரி எங்கேயுமே லாங் ஹால்ட்டு கிடையாது. பட் எங்கே வந்து ரொம்ப சவுண்டாக இருக்குது, எங்கே வந்து ரொம்ப எனக்கு இதாக இருந்துச்சுன்னா மதுரை தாங்க. மதுரை ஹால்ட்டு தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் வந்து நிப்பாட்டி போட்டாங்க. ஸோ அதான் எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. மற்றபடி ஒரு சூப்பரான சர்வீஸு. 10:10க்கு எடுத்தால் ஒரு 2 மணி நேரத்தில் ஒரு 1/2 மணி நேரம் ஹால்ட்டாக இருந்தால் கூட 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துருக்கலாம். நம்ம ஒரு 6 மணிக்கே வந்திருக்கலாம். பட்டு மதுரையில் வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இவங்க ஒன்று மதுரையும் போட்டு ஆரப்பாளையம் வந்து சேலம் மாற்றிருக்கலாம், இல்லை சேலம் போட்டு மதுரையில் வந்து எப்படியாவது ஒரு லூப் லைனில் கொடுத்து முன்னாடி வந்திருக்கணும். அப்படி இல்லை, 2.5 மணி நேரம் போட்டனால கண்டிப்பாக எந்த பேசஞ்சரும் வந்து சேலத்துக்கு ஏற மாட்டாங்க. அது ஒன்று. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்டக்டரே சொல்லிடுறாப்புல, இந்த மாதிரி சேலம் டிக்கெட்டு ஆனால் மதுரையில் கொஞ்சம் நேரம் நிற்கும்னா, 2 மணி நேரம் நிற்கும்னா அப்படின்னு சொன்னோன்னா யாருமே வந்து இந்த வண்டிக்கு டிக்கெட் எடுக்கிறதில்ல. ஆரப்பாளையம் வரைக்கும் எடுக்கலாம் டிக்கெட்டு. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு 2:30க்கு 3:20 பஸ் எடுக்கிறாங்க, அப்புறம் வர்றாங்க. இப்போ யாரெல்லாம் வந்து ஒரு மதுரையில் வேலை இருக்குது, 2 மணி நேரம் வேலை இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு மதுரை வேலையை பார்த்துட்டு நீங்கள் ஏறி வரலாம். இல்லைன்னா சூப்பராக ஆரப்பாளையத்து இறங்கி அடுத்தது வரிசையாக வண்டி நீங்கள் செல்லத்துக்கு அது ஏறி வந்துடலாம். அப்படி தான். பட் எனக்கு தோணுது என்னென்னா, வண்டி நல்ல வண்டி, ஆனால் அங்கேருந்து புண்ணியம் இல்லாமல் இருக்குது. அதாவது சேலத்துக்கு வர முடியாத அளவுக்கு கொஞ்சம் சரி பண்ணணும். ஒன்று டைமிங் மாற்றணும், இல்லை மதுரை ஹால்ட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும். அது ஏதாவது பண்ணாங்கன்னா வண்டி இன்னும் சூப்பராக இருக்கும். நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவாங்க லாங் ரூட்டில். பட் ஒரே ஒரு சிங்கிள் தான் அங்கேருந்து வர்றதான். இங்கேருந்து போகும்போது மதுரைக்கு மட்டும்தான் போகிறாங்க, ஹால்ட் மதுரை. ஸோ அது ஒன்று. பட் டைமிங் வச்சுக்க செம்மையாக ஓட்டினார், எங்கேயுமே நிற்கலை. நாமக்கல் போல் கரூர் வந்து அந்த வழி இல்லாமல் தான் போனாங்க, டிக்கெட்ஸ் காண்டி தான் போனாங்க வழியே, மற்றபடி உள்ளே போயிருக்க மாட்டாங்க. வேறு எங்கேயுமே நிற்கல. குறிப்பாக நாமக்கல் டோல் மட்டும் கொஞ்சம் 2 பேர் இறங்கினாங்க, மற்றபடி வேறு எங்கேயும் ஹால்ட்டு கிடையாது கரூர் தவிர. அதே மாதிரி உத்தரகோசம் வரும்போது கூட சத்திரக்குடி பரமக்குடி தான், மானாமதுரை கிடையாது. மானாமதுரையில் இறக்கி விட்டாங்க எமர்ஜென்சிக்கு. திருப்பணம் போல் எங்கேயும் போல் ஒரு சூப்பரான வண்டி. யாரெல்லாம் நீங்கள் வந்து மதுரைக்கு வரலாமோ வரலாங்க, உத்தரகோசம் வங்கியிலேருந்து. அதே மதுரையிலேருந்து சூப்பராக வரலாம் நீங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சூப்பராக 1-to-1 சர்வீஸ் கிடையாது, பட் 1-to-1 மாதிரி வந்தாங்க, வேகமாக வந்தாங்க. சோலாம் கைஸ், ரொம்ப நாளாக இந்த வீடியோ கேட்டிருந்தீங்க ரொம்ப நாளுக்கு முன்னாடி. பட் நான் ட்ரை பண்ண முடியல, சான்ஸ் கிடச்சி அதான் ட்ரை பண்ணியாச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன். பிடிச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான நினைக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஃப்ரம் ட்ராவல் அட்வைசர்.